வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எள்ளு சட்னி. இட்லிக்கு ரொம்பவே சூப்பரான எள்ளு சட்னி நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் எடுத்துகிட்டு போகலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து தோலி எடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அரை கப் எள்ளு இல்லைன்னா 50 கிராம் கணக்கு பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 7 வத்தல், ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி, 2 வெள்ளை பூண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். வெறும் கடாயில் நம்ம முதல்ல வத்தலை சேர்த்துருக்கோம். இதை வறுத்து எடுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பூண்டு லேசாக வறுத்துக்கிடுவோம். இந்த பூண்டு கூடயே புளியும் சேர்த்துக்கிறேன். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததெல்லாம் ஒரே தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ எள்ளு லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். எள்ளில் நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உளுந்து சேர்த்துருக்குறேன். இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது செவந்து வரணும், எதுவுமே கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே பக்கத்துலேயே இருந்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இதுவுமே நம்ம வறுத்தாச்சு. இதெல்லாம் தட்டில் தட்டி ஆற விட்ருவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். தேங்காயும் இதே மாதிரி நம்ம வதக்கி எடுத்துகிட்டு சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எள்ளு, உளுந்து, வத்தல், புளி, அது கூட உப்பு சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கலை, சும்மா தான் அடித்து எடுத்துருக்கிறேன். இதை மட்டும் அடித்து எடுத்துக்கிடுவோம். அடித்து எடுத்துகிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்து இதை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதையும் அடிச்சுக்கலாம். சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நம்ம சட்னி அடித்து எடுத்தாச்சு. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூட கருவேப்பிலை, ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன். இது பொரியையும் நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்க சட்னியை அதோடு சேர்த்துருவோம். நமக்கு திக்காக வேணும்னா இதே இதில் வச்சுக்கலாம். இல்லாட்டினா மிக்ஸி ஜாரை அலசி அதில் லேசாக தண்ணி கலந்து அதை மட்டும் எடுத்துருக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்க்கலை. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட எள்ளு சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இட்லி கூட ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ எள்ளு சட்னி இட்லி கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.